நாம் இன்னொரு ரெசிபியான எல்லாருக்கும் பிடித்த கத்திரிக்காயில் ஒரு கொஜ்ஜு செய்ய போகிறோம். அந்த கொஜ்ஜுக்கு வந்து மெயினாக ஒரு கப்பு, ஒரு சின்ன கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம மெயினாக குக்கரில் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகா. இதுக்கு வந்து நம்ம பொடியெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஜ்ஜு. இப்போது எல்லாம் போட்டு வச்சு வரமிளகா இது. இப்போ நம்ம கத்திரிக்காய், ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், ஒரு 2 பச்சை மிளகா, தக்காளி 3மே ஒட்டுக்கா போட்டுருணும். ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகா 3 கீரி போட்டுது. ஃபஸ்ட்டு வரமிளகா போட்டுக்கோம், 2 பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா. சின்ன சைஸாக இருந்தால் 3, பெரிய சைஸாக இருந்தால் 2. 3 போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு நிமிஷம் வதக்கிட்டு, இது அப்படியே தக்காளியில் இருக்கிற ஈரம் இதெல்லாமே போதும். நம்ம இது மஞ்சப்பொடி இதிலே போடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, பருப்பில் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சாலும் ஓகே. அப்படி போட மறந்துட்டா இதில் போட்டு, நான் வந்து ஆக்சுவலாக போட மறந்துட்டேன், அதனால இப்போ போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாதி வதங்கிடுச்சு நல்லா. இந்த ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் புளி தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி இதுக்கு விட்டா போதும். இவ்வளோ போதும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி அந்த கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஏறினா அதில் ஒரு துவர்ப்புத்தன்மை இருக்குது, அது கூட போயிடும். அதனால தான் பொதுவாக கத்திரிக்காயில் வந்து நம்ம புளி சேர்த்து சமைக்கிறது வந்து அந்த காலத்துலேருந்தே ஒரு நல்ல ஒரு பழக்கம் வந்திருக்கு. இப்போ வந்து புளியும் சேர்ந்து 1 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஒரு சின்ன கப் சைஸுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு தான் போடணும், அது ஒரு டேஸ்ட்டு இந்த கொச்சுக்கு. இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இது ஆக்சுவலாக ஒருத்தருக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், ஒருத்தருக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அவங்கவுங்க வீட்டு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இதில் வந்து பொடி எதுவும் இருக்காததுனால நம்ம இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அரைச்சி விடுறதோ பொடியோ எதுவும் போட போகிறதில்ல. அதனால் வெறும் பருப்பில் இருக்கிற அந்த கெட்டி இது மட்டும்தான். அதனால் இந்த அளவுக்கு போதும். இது அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா உப்பு போட்டு
போட்டாச்சு, காரம் போட்டாச்சு. காரம் வந்து வரமிளகாயும் பச்சை மிளகாயும் இருக்கிற காரம் தான் இதில். அதே மாதிரி பாசிப்பருப்பு. இது வந்து ரொம்ப சாதத்துக்கு, இது சூடாக சாதத்தில் இது போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இது. இப்போ வந்து நம்ம 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிக்கிற அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, எந்த அளவுக்கு கொத்தமல்லி போடுறோன்னா உடம்புக்கும் நல்லது. அந்த வாசனையும் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆச்சு பாருங்கள். கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காயும் தக்காளியும் அப்படியே வதக்கி விட்டுட்டு எந்த பருப்பு, கொஞ்சம் புளி தண்ணி இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணினாலே முடிஞ்சிருது. கத்திரிக்காய் கொச்சு ரெடி. நாம் இப்போது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்ல கமகமன்ற வாசனை அருமையாக இருக்குது. பாசிப்பருப்போடு சேர்ந்து ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை இப்போது சர்விங் பவுலில் சர்வ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் கத்திரிக்காய் வாங்கி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பாசிப்பருப்போடு சேர்ந்ததுனால நல்ல ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கு. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி அதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம எந்த விதமான பொடியுமே சேர்க்காமல் வெறும் வரமிளகா பச்சை மிளகா போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஒரு ஈஸியாக ஒரு டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு செய்யணுன்னா சீக்கிரமாக முடியும். அண்ட் வந்து நம்ம வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.